வணக்கம். 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்துடைய நிறுவன தலைவர் முத்துக்குமரனார் பேசுகின்றேன். இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழ் அறிஞர்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக விருதளித்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினோம். அந்த வகையிலே என்னுடைய பாசம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நன்னூலகராக பணியாற்றியவர். தெற்கு நூலகத்தில் அற்புதமான மனிதர். இந்த நூலகத்தினுடைய அது எப்படி முறையா எழுதணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், சிறந்த ஒரு அற்புதமான மனிதர். அவர் அவரோடு பயணித்த நாட்கள், எனக்கு அங்கேதான் ஓய்வு பெற்றார். அவரோடு பயணித்த நாட்கள் மிக மிக மகிழ்ச்சியானது. அந்த நூலகத்தை ஏகப்பட்ட 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளையே நிறைய 500 நிகழ்ச்சி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளுடைய நூலகத்துல நடத்துறோம். இந்த விழாவிலே அருமை என்ப கலந்து கொண்டதிலே எங்க அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு எங்களுடைய 5ஆம் உலக தமிழ்ச்சின் சார்பாக நன்னூலகர் என்று விருதளித்து வாழ்த்திருக்கின்றேன். முதுகில் ஒரு பெரிய சிறப்புனாக்கா, தமிழ்நாட்டிலே சொல்லலாம், தமிழ்நாட்டிலே முதலாக நூலகத்திலே திருக்குறளை எழுதியவர்கள் நாங்கள். இதே மாதிரி திருக்குறள் கூட காட்டுகிறது. இதே மாதிரி ஒரு திருக்குறள் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி அரசர் சேது முருகபூதி, 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்துடைய கௌரவ தலைவர் நீதி அரசர் சேது முருகபூதியை கடலூர் துறைமுகம் அழைத்து வந்து இந்த நூலகத்திலே அந்த நூலக திருக்குறள் பலகையை திறந்து வைத்து முதல் திருக்குறளை எழுதியிருக்கிறார். அந்த பெருமைக்குரியவர் அந்த நூலகர் அவர்தான். அவரை பாராட்டி கொண்டாடி அணிவித்து தொடர்ந்து திருக்குறள் எழுதினால அதை பத்திரிகை வாயிலாக அந்த செய்திகளை கொண்டு சென்று அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் குவிந்தன. இன்று அவர் இங்கே வருகின்றிருக்கின்றார். மனதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றார். நல்ல நண்பர், எல்லாத்தையும் மேலாக நல்ல மனிதர். அவருக்கு எங்களுடைய 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தமிழறிஞர் காத்தப்பன் அவர் எழுதிய கண்ணம்மை தேவி இந்த புத்தகத்தையும் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு நூலினையும் வழங்குவதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் பாசமுள்ள நண்பருக்கு இனிய வாழ்க்கை.